ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா வைரலாக போயிட்டு இருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெங்களூரில் சொமேட்டோவுடைய இந்த நியூஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த இன்சிடென்ட் என்ன, ஏன் இந்த இன்சிடென்ட் நடந்தது, எப்படி இது வைரல் ஆச்சு, ஸோ அதே மாதிரி இந்த இன்சிடென்ட் என்ன, இந்த இன்சிடென்ட்ல பார்த்தோம் அப்படின்னா உண்மை யார் பக்கம் இருக்கு, என்னதான் இன்சிடென்ட் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அது இல்லாமல் இந்த இன்சிடென்ட்ல வந்து ட்ரூ வந்து யார் பக்கம் இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொமேட்டோ வந்து ஆர்டர் பண்றாங்க. அந்த சொமேட்டோவை டெலிவரி பண்ணக்கூடிய பாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க போறாங்க. ஸோ இந்த சொமேட்டோ டெலிவரி பண்ண போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டெலிவரி கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய வாக்குவாதத்தினால இந்த சொமேட்டோ பாய் மேன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வாக்குவாதம் முத்தி ஸோ அவங்க கையில போட்டிருந்த மோதிரத்து மூலமா வந்து அந்த பொண்ணுடைய மூக்கிலே குத்திட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஸோ மூக்கிலே குத்துனதுனால காயம் ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த காயத்தை வச்சுதான் பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல வந்து அந்த பொண்ணு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியால ட்விட்டர், ஃபேஸ்புக், அதே மாதிரி பார்த்தோம் இன்ஸ்டா, எல்லா இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா லைவா வந்து சாட் பண்றாங்க. சாட் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயும் ஹேஷ்டாக் எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா சேவ் மீ, சேவ் கேர்ள், சேவ் இந்தியா, இந்தியா ட்ரெண்டிங். ஸோ எல்லா ஹேஷ்டாக் என்னன்னா வந்து வைரலா போக முடியுமோ அந்த ஹேஷ்டாக் எல்லாத்தையுமே கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு அந்த வீடியோ வந்து வைரல் பண்றாங்க. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பொண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி அந்த டெலிவரி பாய் மூலமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி அடிக்கவே இல்லை, தாக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஸோ அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து விளம்பரத்துக்காக வந்து நான் அடிச்சிட்டேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஸோ இப்ப சொமேட்டோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேத்துக்குமே இப்ப இந்த பொண்ணோடைய லீகலா வக்கீலுக்கு என்ன செலவாகுமோ அந்த செலவு எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட காயத்தினால அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய செலவு எல்லாத்தையுமே சொமேட்டோவை ஏத்துக்கிறேன் இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பொண்ணுக்கு வந்து பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த டெலிவரி பாய்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த டெலிவரி பாயோடைய ஹிஸ்டரியை ஃபுல்லா அனலைசிஸ் பண்ணி பார்த்ததுல அவர் வந்து கிட்டத்தட்ட 26 மாசம், அதாவது 2 வருஷத்துக்கு மேல வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சொமேட்டோல ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ டெலிவரி பண்ணும்போது இவருடைய ரேட்டிங் வந்து ஒவ்வொரு டெலிவரி அப்பயும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 4.7 வந்து இருக்கு. ஸோ இந்த ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட்டிங் அப்படிங்கறத வந்து சொமேட்டோ தரப்புல சொல்றாங்க. ஸோ இந்த ஹையஸ்ட் ரேட்டிங் உள்ள ஒருத்தர் வந்து தன்னுடைய ரேட்டிங் குறைச்சிக்கிறதுக்கோ இல்ல இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ஸ்ல வந்து அவர் செய்வாரா அப்படிங்கறது வந்து சந்தேகமா இருக்கு அப்படிங்கறதுனால ஸோ இப்போ அவருக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய லீகல் வக்கீல்ல என்னென்ன செலவாகுமோ அது எல்லாத்தையுமே சொமேட்டோவே ஏத்துக்கிறாங்க. ஆனா இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மேனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மை நிரூபிக்கப்படும் வரைக்கும் உங்களை வந்து வேலையில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது சொமேட்டோ பண்ணிருக்கிறது. இப்ப நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கும், எது நடந்திருக்கும், விளம்பரத்துக்காக அந்த பொண்ணு பண்ணிருக்குமா இல்ல உண்மையிலுமே இவர் வந்து இந்த மாதிரி தாக்குதல ஈடுபட்டுப்பாங்களா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு தரப்பட்ட கருத்துக்கள் சொல்றாங்க. உண்மையிலுமே சில பேர் பாத்தீங்க அப்படின்னா ரேட்டிங் அதிகமா கொண்டு போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது ஒரு தரப்பட்ட மக்களுடைய கருத்தா இருக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்காக இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ இது உண்மை எது அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து கரெக்டா என்கொயரி பண்ணி ஸோ யார் பக்கம் வந்து நியாயம் இருக்கு அப்படிங்கறத வந்து கரெக்டா என்கொயரி பண்ணி சொன்னாங்கன்னா மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டெலிவரி மேனுக்கு பேக்ரவுண்ட் அந்த அளவுக்கு இல்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணுக்கும் பெரிய அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்ல. ஸோ ஆனா பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே கனெக்டடா இருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா பெரிய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இதுதான் இதுவரைக்கும் இந்த சொமேட்டோ இஷ்யூல வந்து நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு. ஸோ இந்த நிகழ்வு பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா எது வேணாலும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் வந்து சொல்லலாம், இதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. மூணாவதா ஒரு கருத்து இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நிறுவனமே அவங்களுடைய விளம்பரத்துக்காக இது மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான்.